நாடு முழுவதும் இப்பொழுது ஒரு வித்தியாசமான முறையில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலமா கிரீஸ் பூதம் என்று சொல்லி ஒரு பூதம் தெரிஞ்சுது. புறா பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிளில் களவெடுக்கிறது, முகமூடி போட்டு கொண்டு களவெடுக்கிறது, வித்தியாசமான களவுகள் எல்லாம் பிறகு புதையல் தேடுறோம் என்று சொல்லி போட்டு நாடு முழுக்க அங்கங்கே போயிட்டு கின்றது. இந்த மாதிரி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்துதான் பெறுது. அதனுடைய ஒரு கட்டமாக இப்போ நாடு முழுவதுமே, இலங்கை முழுவதுமே ஒரு குழு ஒன்று செயல்படுதாம். மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றது வாகனங்களை களவெடுக்கிறது சொல்லி இது பரவலாக எல்லா இடங்களும் நடந்துருக்குது. அதில் எங்களுடைய வடக்கு கிழக்கும் விதிவிலக்கு இல்லாமல் நடந்திருக்குது. என்ன விஷயம் சொன்னால், வவுனியாவில் 2 பேரை போலீஸ் கைது செய்திருக்குது. அந்த 2 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால், வவுனியா நகர பகுதியில் போய் ஒரு ஆட்டோ சாரதியோரால் கூப்பிட்டு ஆட்டோ ஹாய பண்ணி கொண்டு போயிருக்கணும். ஒரு கிராம பகுதிக்கு, உளுக்குளம் என்று சொல்லப்படுற ஒரு கிராம பகுதிக்கு போயிருக்கணும். அப்படி வவுனியா நகர பகுதியிலிருந்து வெளிக்கிட்டு கிராமப்புறம் நோக்கி போயக்குள்ள ஆக்கள் இல்லாத இடமா பார்த்து, சனசந்தடி குறைஞ்ச இடமா பார்த்து என்ன செய்யணும், அந்த ஓட்டோ சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஓட்டோவை கடத்தி கொண்டு போய், அது சிவப்பு கலர் ஓட்டோவாம், அந்த சிவப்பு கலர் ஓட்டோவுக்கு போய் நீல கலர் பெயிண்ட் அடிச்சு அதை கொண்டு வித்திருக்கணும். இவ 2 பேரும் இப்போ போலீஸ் பிடிச்சி அந்த ஓட்டோவையும் கைப்பற்றி ஆக்களையும் அரஸ்ட் பண்ணி கிடக்குது. பிறகு அவைகள்ட்ட இருந்து விசாரிச்சு எடுத்த தகவல்களின் அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால், மன்னார்லையும் போயிட்டு களவெடுத்திருக்கணும். மன்னார்ல அடம்பன் பகுதியில் போயிட்டு ஒரு ஆளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து ஒரு 1.25 பவுன் தங்கச்சங்கிலியை களவெடுத்திருக்கணும். அதே மாதிரி மல்லாவியில் போயிட்டு ஒரு டிப்பர் சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த டிப்பர் சாரதிட்ட இருந்து 2 பவுன் நகையை களவெடுத்திருக்கணும். இப்படி இந்த மாதிரி நாட்டில் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கோம் இந்த மயக்க மருந்து கொடுத்து களவெடுக்கிற சம்பந்தமாக. எனவே இது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த காணொலியை பார்க்கிறார்கள், தயவு செய்து உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு இந்த கதை எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்படியான ஒரு புது கும்பல் ஒன்று வெளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. நாட்டில் பொருளாதார கஷ்டம், வேலைவாய்ப்பின்மை, வருமானம் குறைவு எல்லாம் இருக்குத்தான், பொருட்கள் விலை அதிகரிப்பு இருக்குத்தான், அது புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக இப்படித்தான் களவெடுத்து உழைக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. எனவே இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எனவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், இப்படியான ஒரு திருட்டு கும்பல் இப்ப நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்காம். இப்பதான் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இன்னும் எத்தனை பேர் நாட்டில் இப்படி மயக்க மருந்துகளோட திரியணும் என்று தெரியல. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தணும். அப்படி என்று சொன்னா, இவன் கைக்கு மயக்க மருந்து எப்படி வந்தது, எங்கிருந்து மயக்க மருந்து வந்தது, அதே முறைக்கா விசாரிச்சா அந்த அவைக்கு மயக்க மருந்து சப்ளை பண்ணாக்களையும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், எங்கிருந்து வந்திருக்கும் என்று சொல்லி. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தணும். எனவே அனைத்து மக்களும் விழிப்பாக இருப்போம் இந்த மயக்க மருந்து கும்பல்களிடம் இருந்து. அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பரவலான பாராட்டுகள் கிடைத்து வருகின்றது. ஏனென்று சொன்னால், யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக அவர் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டு தன்னுடைய கடமைகளை பொறுப்படுத்தவர். உங்களுக்கு தான் தெரியுமே, கடந்த காலத்தில் இந்த குழுவில் யார் தலைவராக இருந்தது, என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது, எவ்வளவு முறைகேடாக பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது, பக்க சார்பானாக்களுக்கு தகுதி இல்லாதாக்களுக்கு பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது சொல்லி நிறைய முறைப்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பரவலான பாராட்டுகள் கிடைச்சு கொண்டு வருது. அவருடைய நேர்மையான செயல்பாடு காரணமாக. நேற்று கூட அந்த கூட்டத்தில் அமளி துமளி குழப்பம் எல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் மிக சாதுரியமாக கையாண்டவர். அதோட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை வெளியேற்றணும், அவர் கதைச்சது பிழை, அடுத்த முறை நடக்கிற கூட்டத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி பரவலான குரல்கள் எல்லாம் எழும்பினது. ஆனால் அமைச்சர் அதை வடிவாக ஹேண்டில் பண்ணவர், நீட்டாக ஹேண்டில் பண்ணவர். ஏன்னு சொன்னால், கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே. கேள்வி கேட்கறதுல என்ன பிழை இருக்குது? கேள்வி கேட்கத்தான் வேணும். கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா அப்ப ஏதோ சம்திங் ராங். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் தானே. எனவே அமைச்சர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது, கேள்வி கேட்கறதுல எந்த விதமான பிழையும் இல்லை, கேள்வி கேட்டா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எனவே ராமநாதன் அர்ச்சுனா மாதிரியான ஆக்களும் இங்க தேவை. எனவே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சுமூகமாக நடக்கும், எல்லாருமே வரணும், எல்லாருமே கலந்து கொள்வார்கள். கேள்வி கேட்கறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குன்னு சொல்லி அதை சுலபமான முறையில் அதை கையாண்டவர் அந்த பிரச்சனையை. எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பாராளுமன்றம் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் கூட இருக்கின்றது. அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கூட இருக்கின்றது. காலை 9:30 தொடக்கம் மாலை 5:30 மணி வரை பாராளுமன்றம் கூடி பல்வேறு விதமான விடயங்களை இந்த 2 நாட்களிலும் விவாதிக்க இருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் பாராளுமன்றம் சூடு பிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே காத்திருப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இதுக்கு முதல் இலங்கையில் பாராளுமன்ற
பாராளுமன்றம் கூடினா என்ன, கூடாட்டி என்ன, அது எப்போ கூடுது, எப்போ கூடியலைன்றதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. ஓம் தானே? அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அபிவிருத்தி குழு கூட்டம், அது இதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் இருந்தோன்னது. நாங்கள் அதில் எங்களுக்கு ஆர்வமும் இருக்கையில் இப்போ தான் முதல் முறையாக வந்து பாராளுமன்றம் எப்போ கூடுது, பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்படுது, ஒரு ஆள் வந்து எந்த கதிரையில் இருக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமைகள் என்ன, அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து எப்படியான விவாதங்கள் நடக்குது, அபிவிருத்தி குழு கூட்டத்துக்குள்ள என்னதான் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை இப்பதான் மக்களாகிய நாங்கள் வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாற்றங்கள் யாரால வந்தது, இந்த மாற்றங்களை யார் ஏற்படுத்தினதுன்றது மக்களாகிய உங்களுக்கே நல்லா தெரியும். எனவே எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றங்களே. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 3 நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு போகின்றார். நாளை ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி 3 நாட்களும் வந்து அவர் இந்தியாவில் இருந்து அரசியல் தலைவர்களை விடவும் பல்வேறு வியாபார தலைவர்கள், அதாவது வர்த்தகர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றார். கிட்டத்தட்ட 65 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியான உடன்படிக்கைகள் வந்து போடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கைகளில் வந்து ஜனாதிபதி கையெழுத்து வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முகமாக ஒரு ஒப்பந்தத்திலேயும் வந்து கையெழுத்து போட இருக்கின்றாராம். அது சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையில் வந்து இந்தியா உதவி செய்ய இருக்குதாம். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் விடுத்த ஒரு வேண்டுகோள் சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு உடன்படிக்கையில் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் வந்து அரசியல் ரீதியான சந்திப்பாகவும் பொருளாதார ரீதியான சந்திப்பாகவும் ஜனாதிபதி அவர்களுடைய இந்திய பயணம் அமைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு கிழக்கு பகுதிகளில் இம்முறை மாறி மழை குறைவாகவே பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதாவது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியோட ஒப்படைக்குள்ள, அந்த சீசனோட ஒப்படைக்குள்ள இந்த மாரிகால சீசன்ல வந்து குறைவான மழை தான் பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், அந்த வடக்கு கிழக்கு மாரிகாலம் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும். இதில் வந்து இப்போ டிசம்பர் மாதம் இப்படி புயலோட போயிட்டுது. இனி ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் தீவிரமான மழை பெய்யுமாம். அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் வந்து மழை குறைவாகத்தான் பெய்யுமாம். எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 2023ஆம் ஆண்டு சீசனோட ஒப்படைக்குள்ள வந்து இந்த சீசனுக்கு வந்து குறைவான மழை தான் பெய்யும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கலாநிதி பட்டம் சம்பந்தமாக எழுந்த சர்ச்சையை அடுத்து இப்பொழுது அவர் பதவி விலகி இருக்கின்றார். இது கூட அரசாங்கத்தினுடைய ஒரு நேர்மையை தான் காட்டுது. நேர்மையாக அந்த பட்டத்தில் வந்து பிழை இருக்குது, எனவே பதவி விலகிறோம் என்று சொல்லி அவர் பதவி விலகி இருக்கின்றார். எனவே 17ஆம் தேதி பாராளுமன்றம் திருப்பி கூடைக்குள்ள புதிய சபாநாயகரை வந்து தெரிவு செய்யணும். அந்த சம்பிரதாயமான நிகழ்ச்சியும் இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கார், இந்த மாதிரி கலாநிதி பட்டங்களில் வந்து இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இது வந்து அரசாங்கத்தினுடைய நேர்மையை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாகும். இதுவே கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள், கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதி இருந்தால் அதை வந்து வேறு விதமாக கையாண்டிருப்பினோம். எனவே அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. இப்போ புதிய மாற்றம் வந்திருக்கிறது, புதிய அரசு மாறி இருக்கிறது. எனவே இவர்கள் எடுத்த முடிவு சரிதான். எனவே எதிர்க்கட்சிகள் வந்து இங்கே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கலாநிதி பட்டம் தான் இப்போ இதோ பெரிய பிரச்சனை மாதிரி கிளப்பி அதை வந்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து, தமிழ் கட்சிகள், தமிழ் பத்திரிகைகள் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கினவே. எனவே இவர்கள் சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு ஒரு பக்கம் வைப்போம். அல்லது இவர்கள் இப்போ ஆட்சியில் இருந்தால் இந்த கலாநிதி பட்டத்தை வந்து இவ்வளோ சீரியஸாக அடிப்பினமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன இருந்த போதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை வந்து கைவிடாமல், அதில் எந்த பாதகமும் வராமல் சபாநாயகர் அவர்கள் இப்பொழுது பதவி விலகி இருக்கின்றார். இது அரசாங்கத்தினுடைய நேர்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாகும். சரி, தென்னிலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் எங்களுடைய தமிழ் தரப்பில் இருக்கிற ஒரு சில ஆட்களும் சேர்ந்து எதுக்கு இந்த கலாநிதி பட்டத்தை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அதை பற்றியே திரும்ப 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 கதைச்சு கொண்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னு சொன்னா கதைக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை.